திமுகவில் இருந்து விரட்டப்பட இருந்த நேரத்தில் தானாக விலகிய குஷ்பு தற்போது காங்கிரஸில் உள்ளார். திமுகவில் இருந்தபோது மு.க. ஸ்டாலினை தேவையில்லாமல் விமர்சித்து வீடு தாக்கப்பட காரணமாகி இருந்தார். தற்போது காங்கிரஸில் இருந்தாலும் நாத்திகம் பேசி வருவதோடு காங்கிரசின் மதசார்பற்ற கொள்கைக்கு எதிராகவும் பேசியுள்ளார். முஸ்லிம்களின் உள் விவகாரங்களில் மூக்கை நுழைத்து தலாக் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் நிலப்பாட்டிற்கு எதிராக கருத்து தெரிவித்தார். இதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக காங்கிரசார் மேலிடத்திற்கு புகார்களை அனுப்பி வைக்கின்றனர். இதனால் விரைவில் அவர் மீது கடும் நடவடிக்கை பாயும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அவர் காங்கிரஸில் இருந்து விலகவும் நேரலாம் என கூறப்படுகிறது. நான் பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்து வந்தவள் என ஏற்கனவே குஷ்பு கூறியிருந்தார். இதனிடையே குஷ்புவின் கருத்தை பாஜக தலைவர்கள் பாராட்டியுள்ளதால் அவர் பாஜகவிற்கு போகத்தான் வாய்ப்பு அதிகம் என வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன. ஏற்கனவே நடிகை கௌதமி பிரதமர் மோடியை சந்தித்து வந்துள்ளதால் அவருடைய பெயருடன் சேர்த்து இப்போது குஷ்புவின் பெயரும் அடிபட தொடங்கியுள்ளது.